அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 82 தீ நட்பு. குறள் 811. பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது. இதன் பொருள், அன்பினால் விழுங்கிவிடக்கூடியவர் போல் தோன்றினாலும் நல்ல பண்பு இல்லாதவரின் நட்பு வளர்வதை விட குறைவதே நல்லது. குறள் 812. உரின் நட்டு அரின் ஒரூஉம் உப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என். இதன் பொருள், பயன் உள்ளபோது நட்பு செய்து பயன் இல்லாதபோது நீங்கி போகும் தகுதியில்லாதவரின் நட்பை பெற்றால்தான் என்ன, இழந்தால்தான் என்ன. குறள் 813. உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர். இதன் பொருள், நட்பால் என்ன நன்மை கிடைக்கும் என்று எடை போட்டு பார்க்கும் நண்பரும் விலை மகளிரும் திருடரும் சமமானவர்களே. குறள் 814. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. இதன் பொருள், போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் நட்பை விட தனித்து இருப்பதே சிறந்தது. குறள் 815. செய்து ஏமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. இதன் பொருள், நட்புடன் இருந்தாலும் நமக்கு பாதுகாவல் இல்லாத சிறிய குணம் படைத்தவர்களின் நட்பை பெறுவதை விட பெறாமல் இருப்பது நல்லது. குறள் 816. பேதை பெருங்கெழி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும். இதன் பொருள், அறிவில்லாதவரின் மிக நெருங்கிய நட்பை விட அறிவுடையவரின் பகை கோடி மடங்கு நன்மை தருவதாகும். குறள் 817. நகை வகையர் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும். இதன் பொருள், சிரித்து விளையாடுவதற்காக மட்டுமே இருக்கும் நட்பை விட பகைவரால் 10 கோடி மடங்கு நன்மை கிடைக்கும். குறள் 818. ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோர விடல். இதன் பொருள், தம்மால் முடியும் செயலையும் முடியாதபடி செய்து கெடுப்பவரின் நட்பை அவரிடம் சொல்லாமலேயே விட்டுவிட வேண்டும். குறள் 819. கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. இதன் பொருள், ஒருவனுக்கு கனவிலும் துன்பம் தருவது
செயல் வேறாகவும் சொல் வேறாகவும் இருப்பவனுடைய நட்பாகும். குறள் 820. எனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கெழி மன்றில் பழிப்பார் தொடர்பு. இதன் பொருள், சிறிய அளவிலும் அணுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் நட்பு காட்டி பொது இடத்தில் பழிப்பவருடைய நட்பினை. அதிகாரம் 83. கூடா நட்பு. குறள் 821. சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. இதன் பொருள், உள்ளத்தில் நட்பு கொள்ளாமல் உதட்டளவில் நட்பு கொள்பவர் தக்க சமயத்தில் வெட்டுவதற்கு துணை நிற்கும் பட்டடை போன்றவர். குறள் 822. இனம் போன்று இனம் அல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். இதன் பொருள், நண்பர் போல் நடிப்பவர் நட்பு பரத்தையர் மனம் போல் மாறுபடும் தன்மை உடையது. குறள் 823. பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்லர் ஆகுதல் மாணார்க்கு அரிது. இதன் பொருள், பல நல்ல நூல்களை படித்த போதும் சிறந்த பண்பில்லாதவர் நல்ல உள்ளம் உடையவராவது கடினம். குறள் 824. முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். இதன் பொருள், முகத்தால் இனிமையாக சிரித்து பழகி மனத்தால் தீமை நினைக்கும் வஞ்சகருடன் நட்பு கொள்வதற்கு அஞ்ச வேண்டும். குறள் 825. மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று. இதன் பொருள், உள்ளத்தளவில் நண்பராக இல்லாதவரின் பேச்சை சிறிது கூட நம்புதல் கூடாது. குறள் 826. நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். இதன் பொருள், நண்பர் போல் நல்லவை சொன்னாலும் பகைவர் சொல்லும் சொற்களின் உண்மைத்தன்மை விரைவில் உணரப்படும். குறள் 827. சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். இதன் பொருள், வில்லின் வளைவை போல் பகைவரின் பணிவான சொல்லும் தீமை தரும். ஆகவே அதனை நம்புதல் கூடாது. குறள் 828. தொழுத கைவுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இதன் பொருள், பகைவர் தொழுத கைக்குள்ளும் ஆயுதம் மறைந்திருக்கும். அவர் அழுது சிந்தும் கண்ணீரும்
அத்தன்மை உடையதே. குறள் 829. மிகச் செய்து தம் எள்ளுவாரை நகச் செய்து நட்பினுள் சாப்புள்ளல் பாற்று. இதன் பொருள், வெளியே நண்பர் போல் பழகி உள்ளே பழிப்பவரிடம் நாமும் வெளியே சிரித்து பேசுவது போல் பேசி அவர் நட்பை விட்டொழிக்க வேண்டும். குறள் 830. பகை நட்பாம் காலம் வருங்கால் முக நட்டு அக நட்பு உரி விடல். இதன் பொருள், நம் பகைவர் நம்முடன் நண்பராக வாழும் காலம் வந்தால் நாமும் அவருடன் முகத்தால் நட்பு கொண்டு மனத்தால் அந்நட்பை விட்டுவிட வேண்டும். அதிகாரம் 84. பேதைமை. குறள் 831. பேதைமை என்பதொன்று யாதெனின், ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். இதன் பொருள், அறியாமை என்பது என்னவென்றால், தீமை தருவதை ஏற்றுக்கொண்டு நன்மை தருவதை விட்டுவிடுவதே ஆகும். குறள் 832. பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல். இதன் பொருள், அறியாமையுள் மிகப்பெரிய அறியாமை என்பது ஒழுக்கம் இல்லாத செயலில் விருப்பம் கொள்வதே ஆகும். குறள் 833. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இதன் பொருள், வெட்கப்படாமை, விரும்ப வேண்டியவற்றை விரும்பாமை, அன்பு இல்லாமை, காக்க வேண்டியவற்றை பாதுகாக்காமை ஆகியவை அறிவற்றவரின் செயல்கள் ஆகும். குறள் 834. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். இதன் பொருள், படித்தும் படித்தவற்றை உணர்ந்தும் மற்றவர்க்கு சொல்லியும் அவற்றின்படி வாழாதவரை காட்டிலும் அறிவற்றவர் வேறு இல்லை. குறள் 835. ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அலறு. இதன் பொருள், ஒரு பிறவியில் செய்யும் செயலால் அறிவற்றவன் 7 பிறவியிலும் துன்பம் அடைவதற்கான நரகத்தை படைத்துக் கொள்வான். குறள் 836. பொய்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினைமேற் கொளின். இதன் பொருள், செயலை செய்ய வழி தெரியாத அறிவில்லாதவன் ஒரு செயலை செய்தால் அச்செயலும் பாழாகும், அவனும் பிறர்க்கு அடிமையாவான். குறள் 837. ஏதிலார் ஆர தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. இதன் பொருள், அறிவற்றவனுக்கு
பெரும் செல்வம் கிடைத்தால் பிறர் அதை அனுபவிக்க அவன் உறவினர் பசியால் வருந்துவர். குறள் 838. மையல் ஒருவன் களித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின். இதன் பொருள், அறிவில்லாதவன் பெரும் செல்வம் பெற்றால் அது பித்து பிடித்த ஒருவன் கள் குடித்து தடுமாறுவது போலாகும். குறள் 839. பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின்கண் பீழை தருவது ஒன்று இல். இதன் பொருள், பெரிதும் இனிமையானது அறிவில்லாதவர் நட்பு. ஏனென்றால் பிரியும் போது அது துன்பமே தராது. குறள் 840. கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ். இதன் பொருள், கழுவாத காலை படுக்கையில் வைத்தல் போன்றது சான்றோரின் கூட்டத்தில் அறிவில்லாதவன் நுழைவது ஆகும். நன்றி.